அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். சிலருக்கு வீடு கட்டுறதுன்றது ஒரு கனவு, சிலருக்கு அது ஒரு வாழ்நாள் கனவு, சிலருக்கு அது ஒரு நிறைவேறாத கனவு. பலரும் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்ட முடியாமையே அவங்களோட வாழ்நாளை கழிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி என்ன இந்த வீடு கட்டுறதுன்றது ஒரு ரொம்ப கடினமான விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்லைடைன்னு சொல்லுவாங்க, ஸ்லைடை இல்லாட்டி அது கரெக்டான இது ப்ராவர்ப்னு நினைக்கிறேன் உள்ளது. வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார். அப்ப ரெண்டு டாஸ்க் தான் ரொம்ப கஷ்டமா சொல்றாங்க. ஒண்ணு வீடு கட்டுறது, இன்னொன்னு கல்யாணம் பண்றது. ரெண்டுமே அவ்வளவு கஷ்டமான விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா பிளான் பண்ணலன்னா ரெண்டுமே கஷ்டமான விஷயம் மட்டும் இல்ல, எல்லாமே கஷ்டமான விஷயம். உங்களோட பிளானிங் ப்ராப்பரா இல்லாத பட்சத்தில் எல்லாமே மிகவும் சிரமமான விஷயங்களாக மாறி, அது சிரமமா மாறாததும் ஒரு சந்தோஷமான விஷயமா மாறுறதும் அவங்களோட கையில தான். யார் வீடு கட்டுறாங்களோ அவங்களோட கையில. நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட இதுல ஒரு 10 இருந்து 12 வீடியோக்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டா A to Z உங்களுக்கு வீடு கட்டுறதை குறிச்சு எல்லா டீட்டெயில்ஸும் இதுல கொடுக்கற பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னாவே போதும், வீடு கட்டுறதை குறித்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த வீடியோக்கள்ல நாங்க கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருக்கோம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். 33 வருஷத்துக்கு மேலாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ரயில்வே டிராக்ல இருந்து, கல்யாண மண்டபத்தில இருந்து, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து, ரெசிடென்சியல் பில்டிங், இது போக ஃபார்ம்ஸ், ஃபார்ம் சைட், ஃபார்ம் ஹவுசஸ், ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நாங்களா அபார்ட்மெண்ட்ஸ், குரூப் ஹவுசிங் ப்ராஜெக்ட் 33 வருடங்களா இண்டஸ்ட்ரியில. 9 வருடங்களுக்கு மேலாக வாஸ்து சாஸ்திரம், ப்ராப்பரா வாஸ்து சாஸ்திரம் படிச்சு அதுல குவாலிஃபை ஆகி டிப்ளமோவோட நாங்க இந்த சர்வீஸை 9 வருஷமா கொடுத்தோம். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னு. ஒரு கன்சல்டன்ட்னு சொல்லணும்னா அவர் அந்த விஷயத்த எப்படி தெரிஞ்சிருக்காருன்றது நமக்கு முதல்ல தெரியணும்ல. ஒரு டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, ரோட்டோரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம அதனால ஒரு டாக்டரை விட்டுட்டு ரோட்டோரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவரை நம்ம டாக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது யாரோட தப்புன்னு கேட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ணவரோட தப்பு தான். ஏன்னா அவங்கதான் அவங்களோட குவாலிபிகேஷனை பார்க்கணும். என்ன ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யறாருன்னா அதுக்குதான் இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல. இன்ஜெக்ஷன் ஒரு MBBS முடிக்காத ஒருத்தர் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாருனாவே குடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள குடிச்சு போட்டுருவாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா மினிமம் குவாலிபிகேஷன் MBBS ஆவது படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் அவர் இன்ஜெக்ட் பண்றதுக்கான ரைட் ஸ்டேஜ். அது போல குவாலிஃபைடு பர்சன். ஓகே, இப்ப நம்மளோட டைட்டில் வீடு கட்டுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் முதல்ல நாங்க இடத்துல போய் குழிய தோண்ட போறோம், வைக்க போறோம்ன்றதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸிகியூஷன், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் உங்களுக்கு ஒரு பிளானிங். என்ன மாதிரி பிளான் பண்ணணும்? உங்க வீட்டுல உள்ள மெம்பர்ஸ், முதல்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க? 5 பேர் இருக்கீங்க, 6 பேர் இருக்கீங்க, 7 பேர் இருக்கீங்க, எல்லாரும் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். ஃபேமிலி மீட்டிங். என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் முதல்ல உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். எத்தனை ரூம்ஸ் வேணும், அது போக எந்த லொகேஷன் நமக்கு சரியா இருக்கணும். ஆபீஸ் ஒரு இடத்துல இருக்கும், பிளாட் ஏற்கனவே வாங்கி போட்டது சார், ரொம்ப சீப்பா வாங்கி போட்டது, ஆனா ஆபீஸை விட்டு 14 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த டிராபிக்ல டெய்லி கார்ல போயிட்டு வரணும்னா அது ஒரு எக்ஸ்பென்சஸ், 2 வீலர்ல போயிட்டு வரணும்னா அது ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ அந்த இடத்துல நீங்க பில்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதே இது ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு இடம் இருக்கு, இல்ல இடம் வாங்கி பண்ண எப்படி, எல்லாமே யோசிக்கணும். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டைரக்டா இம்பாக்ட் ஆகுறது தனி, இன்டைரக்டா இம்பாக்ட் ஆகுறது தனி. எல்லாத்துலயுமே ஒரு ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு வீடை கட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் குறையும். அதாவது உங்களோட டிராவலிங் ஆபீஸ் போயிட்டு வர கன்வீனியன்ஸ் காஸ்ட் குறையும். Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching.
பசங்களோட ஸ்கூல் பக்கத்துல நீங்க வீடு கட்டியிருந்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்காக இந்த மாதிரி நீங்க நிறைய இதுல ஃபர்ஸ்ட் அந்த டோபோகிராஃபியை அனலைஸ் பண்ணி உங்களோட லொகேஷனை சூஸ் பண்ணணும். எந்த லொகேஷன் நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு. இல்ல சார் நம்மகிட்ட எக்ஸிஸ்டிங் பிளாட் இருக்கு, ஓகே, சாய்ஸ் இஸ் எந்த இடத்துல பண்ணா நல்லா இருக்கும்னு உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் என்ன வேணும்னு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த பில்டிங் வேணும் அப்படின்றத ஒரு இன்ஜினியர் நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவர் வந்து சொல்லிடுவார். இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல ஒவ்வொரு ரூம் டைமென்ஷனும் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூம்க்கான டோட்டல் பில்டப் ஏரியா என்ன வரும் அப்படின்னு ஒரு இன்ஜினியர் வந்து உங்களுக்கு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபண்டிங் கட்ட போறோம், 2000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்ட போறோம். வீடு கட்டுறதுக்கு மட்டுமே 60 லட்ச ரூபா வந்துடும். அது போக வெளியில காம்பவுண்ட் வால் அது இதுன்னு சொல்லி ஒரு 30%. ஓகே, எவ்வளவு ஆச்சு? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 லட்ச ரூபா நெருக்கி போயிடும். 80 லட்ச ரூபா நம்ம எப்படி ஃபண்டிங் பண்ண போறோம்? கையில எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்கோம்? லோன் போறோமா? இல்ல லோன் போறோம்னா எவ்வளவு லோன் போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க 80 லட்ச ரூபான்னா நீங்க 1 crore ரெடி பண்ணிக்கணும் கையில. அப்படின்னு தான் கட்டடம் எந்த இடத்துலயும் தொய்வு விழுகாம போகும் ப்ராஜெக்ட். இது ஏன் நான் சொல்றேன்னா, நாங்க கிட்டத்தட்ட 33 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 700க்கு மேல கிளைண்ட்ஸை நாங்க மீட் பண்ணிருக்கோம். இதுல வெரி ஃபியூ அவங்க தான் வந்து ப்ராப்பர் பிளானிங். மிச்சவங்க பூரா பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு கடைசியில முடிக்க முடியாம திணறது. ரூஃப் போட்ட உடனே மாடலர் கிச்சன் பண்றவங்க இன்டீரியர் பண்றவங்களோட தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ரூஃப் முடிஞ்சிருச்சுனாவே அவங்களுக்கு வந்து பில்டிங்கே முடிஞ்சிட்ட மாதிரி. இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டான புரிதல் இல்லாததுக்காக தான் இந்த நாங்க தொடர்ந்து நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோ. ரூஃப் போட்டதுன்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஒர்க் உங்களுக்கு முடிஞ்சிருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. ரூஃப் போட்டுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இனிமே ஆஹா நம்ம நினைச்சது 60 லட்ச ரூபா செலவாகும்னு இது வரைக்கும் ஒரு 40 லட்ச ரூபா கூட கொடுக்கல. அதுக்குள்ள இன்ஜினியர் ரூஃப் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாரு, மிச்சம் காசு போறாம இன்ஜினியருக்கு லாபம் தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களா முடிவு கூடாது. அதுக்கப்புறம் தான் நிறைய வேலையே இருக்கு. இப்ப இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணினா ஃபண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ண போறீங்க, அந்த ஃபண்ட் எப்படி இருக்கு. இதுல மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாமா கொடுப்பாரு மச்சான் கொடுப்பாருன்னு தான் நிறைய பேரு கெட்டு போறாங்க. ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க கெட்டு போறாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிதான் அவங்கள உள்ள தள்ளி விடுறது. போய் கட்டடத்தை கட்டுங்கன்னு. கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சோன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒரு சிலர் கொடுத்துட்றாங்க, ஒரு சிலர் வந்து பல காரணங்கள் சொல்லி அவங்களால கொடுக்க முடியலன்றாங்க. உண்மையோ பொய்யோ தெரியல. ஆனா கட்டடத்துக்கு காசு கொடுக்காம ஒண்ணுமே நடக்காது. அங்க தெரியாதுல்ல, மாமாவுக்கு வந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னவருக்கு டைட் ஆகி வச்சு அதனால கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கட்டடத்துக்கு தெரியாது. அதனால என்ன ஃபண்டிங்கோ அதை வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணி கையில வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் நல்லது. ஒரு எப்படி கீழே போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி க்ளோஸ் பண்ண ஒரு 4 நாள் 5 நாள்ல கைக்கு வந்துடும் பணம். அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, இவர்கிட்ட நான் இத்தனை லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அந்த பணத்தை வந்து வீடு கட்டும் போது தரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தரேன்னு சொன்னவங்களாம் யாரும் பணம் கொடுத்த மாதிரி தெரியல. பாதி பேருக்கு, நிறைய பேருக்கு வீடு அவரை கட்டவே விடாம அந்த யாரெல்லாம் பணம் தரேன்னு சொன்னாங்களோ அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அவரை கட்டவே விடுறது இல்ல. இவர் முதல்ல அவரை தான் கூட்டிட்டு வந்து, அதாவது இவர் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, நான் ஒருத்தருக்கு வந்து 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன். நான் ஒரு வீடு கட்டலான்னு சொல்லி இருக்கேன். ஒரு இன்ஜினியர் டிஸ்கஷன் போறேன், இல்ல ஒரு பிளாட் வாங்கலான்னு போறேன் அப்படின்னும் போது இவர் கூட கூட்டிட்டு போறேன். 10 லட்ச ரூபா பார்த்து என்ன பண்ணுவாரு, ஐயோ இந்த ஆள் இந்த பிளாட்டை வாங்கினாருனாவோ இல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினா நம்ம கிட்ட வந்து கொடுத்த 10 லட்ச ரூபாய் திருப்பி கேட்டுருவாரு, என்ன பண்றது அப்படின்னு. அவர் அந்த பிளாட்டை பார்த்தேனோ இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தோ உடனே சொல்லிடுவாரு, அப்பா இது ரொம்ப மோசமா இருக்கு, இதை போய் நீ சூஸ் பண்றேன்ற அப்படின்னு. உடனே நமக்கு என்ன தோணும், ஓஹோ இந்த ப்ராப்பர்ட்டி சரியில்லை போல, இவர் சொன்னா சரியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே 10 லட்ச ரூபா அவரை நம்பி கொடுத்துருக்கோமே, அப்ப அவர் சொல்றது பூராமே நமக்கு வேலை வாங்காதுன்னு தோணும். இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. வந்து அவரை ப்ராப்பர்ட்டி வாங்கினா நம்மகிட்ட பணம் கேட்பாருன்றதா வாங்க முடியாம. எல்லா இடத்துலயும் இல்ல, நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு. நாங்க பிராக்டிக்கலா நிறைய இடத்துல இந்த விஷயங்களை ஃபீல் பண்ணி. ஓகே, இப்ப நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி ஒரு கிளான்ஸ். முதல்ல என்னென்ன வீட்டுக்கு தேவையானது, எத்தனை ரூம்ஸ் வேணும், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்ட போறோம், என்ன ஃபண்டிங்ல கட்ட போறோம், அந்த வீடு கட்டுறதுக்கான ஃபண்டிங் எப்படி ரெடி பண்ணணும். இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்துதான் நம்ம அடுத்து போய் நம்ம யார் இன்ஜினியர் வச்சுக்கலாம், எந்த இடத்துல லொகேஷன்ல கட்ட போறோம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் தொடர்ந்து சொல்றேன். ஓகே, ஃபண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்ட போறோம், வீட்டுல உள்ளவங்களோட தேவைகள் என்னென்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்துதான் உள்ள நம்ம ப்ராஜெக்டுக்கு என்ட்ரு ஆக போறோம். தொடர்ந்து நாங்க கொடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட வீடியோக்களை அடுத்தடுத்து நாங்க தொடர்ந்து கொடுக்க போறோம். அதை பூராமே நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். அலர்ட் வந்தோம்னா நீங்க எங்களோட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுல கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு இந்த சேனல்ல.
எல்லாமே வாஸ்து குறித்து கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்து இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். நீங்க எவ்வளவு பணம் சொல்லி செலவு பண்ணி போய் ஒரு இன்ஜினியர்ட்ட ஒரு கன்சல்டேஷன் கேட்டீங்கன்னா கூட இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நாங்க கொடுத்துருக்கோம். நீங்க அந்த ஹெட்டிங்கை பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவை, ஒரு பெட்ரூம் என்ன மாதிரி பிளேஸ் பண்ணலாம், ஒரு கார் பார்க்கிங் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹெட்டிங்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு அதுக்கான வாஸ்துல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த மாதிரி செய்யறதுனால பிராக்டிக்கலா என்னென்ன அட்வான்டேஜ், இது செய்ய முடியலன்னா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா நாங்க இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யாரும் உங்க சம்பந்தப்பட்டவங்க வீடு கட்ட போறவங்களுக்கு தேவைப்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க 1-to-1 கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆல் ஓவர் இந்தியா கொடுக்குறோம். வாஸ்துக்கு அப்ராட்லயும் கன்சல்டேஷன் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல வர நம்பரை பார்த்து நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க அந்த சர்வீஸை யூஸ் தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.